2 பெண் குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி தான் மகளோட வயசுல இருக்கிற இன்னொரு பெண் குழந்தைக்கு இவ்வளவு பெரிய கொடுமை செய்யணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை இன்னைக்கு நம்ம கூட இல்ல. Time travel. ஹாய் அனைவருக்கும் ஹாப்பி கேஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் சீரீஸ்ல ஒவ்வொரு இயர் டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடக்கிற கிரைம் ஸ்டோரிஸா இருக்கட்டும், ஹாரர் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி நிறைய ஜோனர்ஸ்ல நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா கோவையில நடந்த அந்த சிறுமி கதையை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு 10 வயசு சிறுமிக்கு நடந்த கொடுமையை பத்தி தான் லாஸ்ட் ஃபியூ டேஸா எல்லா சோசியல் மீடியாலையும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் பத்தி நிறைய உண்மைகள் இப்பதான் ஒண்ணா வெளியே வருது. ஸோ நிறைய பேருக்கு இந்த கேஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். எனிவே நான் ஒரு சம்மரி மாதிரி சொல்லிட்டு என்ன உண்மைகள் இதுல மறைக்கப்பட்டிருந்ததுன்னு ஒன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த சிறுமியோட அம்மா கோவையை சேர்ந்தவங்க, அவங்க அப்பா சேலம் சேர்ந்தவங்க. ஸோ இடையில ஒரு மாசத்துக்கு முன்னுக்குதான் இவங்க எல்லாரும் கோவைக்கு அவங்க அப்பாவுக்கு வேலை மாற்றம் காரணமாக குடி வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கேஸ்ல 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒன்னு கார்த்திக் 33 வயசு, இன்னொன்னு மோகன்ராஜ் 30 வயசு. ஆக்சுவலி இந்த கிரைமை செஞ்சவர் கார்த்திக். ஆனா இந்த கிரைம் செய்யறது முன்னுக்கும் சரி, அது செஞ்சுட்டு வந்ததும் சரி, இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணது மோகன்ராஜ் கூட. நான் ஏர்லியா சொன்ன மாதிரி அந்த சிறுமியோட அப்பாவுக்கு வேலை மாற்றம் காரணமாக தான் இந்த சூலூருங்கிற அந்த ஊருக்கு வராங்க. ஸோ இந்த ஊர்ல ஏற்கனவே வசதி வந்தவர் தான் இந்த கார்த்திக். இந்த கார்த்திக் 33 வயசு. இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி 2 மகள்ங்க இருக்காங்க. ஸோ லேட்டர் ஆன் இந்த கேஸ்லாம் நடந்துட்டு இப்போ இடைப்பட்ட காலத்துல அங்க இருக்கிற நெய்பர்ஸா இருக்கட்டும், அயன் பண்றவங்க, அவங்களெல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னதுன்னா, அடிக்கடி கார்த்திக்கும் அவர் ஒய்ஃப்க்கும் பெரிய அளவுக்கு சண்டை வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த சிறுமியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, 24ஆம் தேதி 5ஆம் மாசம் 2026 சாயந்தரம் ஒரு 5 மணி போல நான் இந்த சிறுமியை கடைக்கு அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் நானும் வந்துருவான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் 7 மணி ஆயிடுச்சு. அவங்க அப்பா வீட்டுக்கு வரும்போதுதான் இங்க பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு நாங்க தேட ஆரம்பிச்சோம். அப்புறம் பிள்ளைய காணோம்னு சொல்லிட்டு சுமார் ஒரு 8 மணி போல நாங்க போலீஸ்ல புகார் செஞ்சோம். அதுக்கப்புறம் போலீஸும் தேடினாங்க. அப்படிதான் நாங்க கண்டுபிடிச்சோம். ஆனா இது எல்லாமே நடக்கும்போது இந்த கார்த்தியும் எங்க கூட சேர்ந்து தேடிக்கிட்டு இருந்தா. இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலி அவங்க கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனா இவங்களோட நெய்பர் ஒரு வீடியோ வெளியாக்குறாங்க. அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிறுமியோட அம்மாவுக்கு மது பழக்கம் இருக்கு. ஈவன் அன்னைக்கு அந்த சிறுமி காணா போன அன்னைக்கு கூட அவங்க போதையில தான் இருந்தாங்க. அவங்கள நாங்க எழுப்பி பார்த்தோம். இந்த மாதிரி நாங்க தான் போய் சொன்னோம், மகளை காணோம், தேடுனியா அப்படி இப்படின்னு சொல்லும் போது கூட அவங்க அந்த ஒரு தெளிவான நிலைக்கு வரல. ஈவன் அவங்களோட அந்த சிறுமியோட பாடி எடுக்கும் போது கூட அவங்க ஒரு தெளிவான நிலையில இல்லை. அதனாலதான் அவங்களால சைன் போட முடியல அப்படி இப்படின்னு ஒரு வீடியோ வெளியாக்கிட்டாங்க. இந்த வீடியோ வெளியாயிட்டோன்னா அவங்க மதர் சொன்ன விஷயம் என்னதுன்னா, எனக்கு குடிப்பழக்கம்லாம் இல்லை, ஆனா என்னோட ஹஸ்பண்டுக்கு குடிப்பழக்கம் இருக்கு. என் ஹஸ்பண்ட் ஃப்ரீஜ்ல வச்சிருந்தாங்க போல இருக்கு, எனக்கு தெரியாது. வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு கருப்பு கலர் ஜூஸ் இருக்குன்னு நினைச்சுதான் குடிச்சிட்டேன். ஆனா அது போதை ஆயிருச்சு. ஆனா கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நான் தெளிஞ்சிட்டேன். என் மகளுக்கு நான் போய் தேடினேன் அப்படிலாம் அவங்க மதர் சொன்னாங்க. பட் இதோட கிளாரிட்டி இன்னும் எக்ஸாக்டான பிக்சர் நமக்கு என்னதுன்னு தெரியல. பட் லேட்டர் ஆன் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க அம்மா கிட்ட, அப்புறம் அவங்க உறவினர், அவங்க அப்பா சைட்ல அவங்களோட உறவினர் கிட்ட இருந்தெல்லாம் கிடைச்சது. என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா சொல்றாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு தான் நான் கடைசியா என் மகளை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட 7 மணிக்கு அவர் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டோன்னு தான் பிள்ளை காணா போச்சுன்னு நாங்க ரியலைஸ் பண்ணோம், தேட ஆரம்பிச்சோன்னு. அப்ப அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, அவங்க மக கார்த்தியோட போன்ல இருந்து கால் பண்ணா, அது கார்த்தியோட நம்பர் தான். லேட்டர் ஆன் அப்புறம் அது கார்த்தி நம்பர் தான் தெரிய வந்திருக்கு. என்ன ஃபோன் பண்ணி கேட்டானா, இந்த மாதிரி அப்பா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவரு சொல்லியிருக்காரு, சாயந்தரம் 7 மணிக்கு வரம்மா, நீ ரெடி ஆயிரு, நம்ம எல்லாம் ஃபேமிலியோட கோயிலுக்கு போலான்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளதான் இந்த கொடுமை அந்த சிறுமிக்கு நடந்திருக்கு.
ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு பிக்சர் தெரியுது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா எனி டைம் வீட்டுக்கு வந்துருவாரோ, அந்த ஒரு பயத்துல காத்துக்கிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. அதனால தான் அந்த சிறுமி கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட கேஷுவலா கேட்க சொல்லியிருக்காரு, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்கன்னு. ஓ 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாருன்னா, இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் கேப் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இவரு இந்த கேர்ள் கிட்ட பிளான் பண்ணி தான் இந்த சிறுமிய வந்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி கொலை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சிறுமி காணா போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே நிறைய பேர் தேடி இருக்காங்க இல்லையா, போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி போலீஸும் சேர்ந்து தேடி இருக்காங்க. பட் இந்த கார்த்தியும் கூட சேர்ந்து தேடி இருக்காரு. இந்த கார்த்தி வந்து அங்க இருக்கிற தேடுற ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, நான் பார்த்தேன், அவங்க வந்து மோட்டோல பைக்ல ஏறி ஒருத்தர் கூட போனாங்க, மேபி அவங்க அப்பாவா கூட அது இருக்கலாம் அப்படின்னு கேஸ திசை திருப்ப பார்த்திருக்காரு. அந்த ஆடவர் என்ன பண்ணாருன்னா இந்த விஷயத்த போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸும் அதை ஃபோக்கஸ் பண்ணி அங்க இருக்கிற சிசிடிவில செக் பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒரு சிறுமியை கூட்டிட்டு போறாரு. ஆனா அது இந்த கேர்ள் இல்ல, வேற ஏதோ ஒரு கேர்ளை அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த இடத்துலதான் போலீஸ்க்கு கார்த்தி மேல சந்தேகம் வந்திருக்கு. ஸோ போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க சுத்தி இருக்கிற 240 சிசிடிவியை வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அதுல பதிவாயிருக்கு கார்த்தி வந்து அந்த சிறுமியை கூட்டிட்டு போறது. அது மட்டும் இல்லாம போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்த்தியோட கால் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டவர் கிட்ட நியர்பை போயிருக்காரு, எங்க டிராவல் பண்ணியிருக்காரு, அந்த பாஸ்ட் ஃபியூ டேஸ், இது எல்லாமே பார்க்கும்போது இந்த சம்பவம் நிகழ்ந்துருச்சு இல்லையா, இந்த மாதிரி இடத்துல சுத்தி அவரு அங்க இருந்திருக்காரு. ஸோ அந்த கால் ட்ரேஸ் பண்ணும்போது தான் இந்த மோகன் ராஜோட காலும் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. சம்பவம் நடந்ததுக்கு முன்பும் சரி, சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் சரி, இவரு இதை பத்தி மோகன்ராஜ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த கால் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ண உடனே போலீஸ்க்கு கன்ஃபார்மா கார்த்தி தான் இந்த விஷயத்த செஞ்சதுன்னு தெரிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் கார்த்தி அரெஸ்ட் பண்றாங்க, கூட மோகன்ராஜும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ கார்த்தி வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்கன்னா மறுநாள் மத்தியானம் தான் அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. கடைசியா கார்த்தி உண்மையை ஒத்துக்கிறாரு போலீஸ் கிட்ட. இந்த சிறுமி கிட்ட தகாத முறையில நான் தான் நடந்துகிட்டேன், அது மட்டும் இல்லாம நானா இந்த சிறுமியை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எங்க இதை செஞ்ச அந்த மாதிரி எல்லாமே நான் காமிச்சிடுறேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. இது எல்லாமே எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சூலூர்ல இருக்கிற ஒரு லேக் சைட்ல தான் நடந்திருக்கு. ஸோ 5 மணி 6 மணி ஈவினிங் போல ஸ்டீல் வந்து பிரைட்டா இருக்கும், ஆள் நடமாட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் விசாரிக்கும் போது அவங்க சொல்ற விஷயம் என்னதுன்னா, இந்த இடத்துல நிறைய போதை பொருட்கள் யூஸ் பண்றவங்க, அப்புறம் இந்த தண்ணி மது அருந்துறவங்க, இவங்க எல்லாருமே சாயந்தர நேரத்துல இங்கதான் இருக்கிறாங்க. ஸோ ஜெனரலா பாத்தீங்கன்னா அந்த இடம் சேஃபே இல்லாத இடமா தான் இருக்கு. ஆக்சுவலி கார்த்திக் வந்து இப்ப கோர்ட் வந்து தண்டனை கொடுத்திருக்காங்க. என்னதுன்னு பாத்தீங்கன்னா டபுள் மரண தண்டனை அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல அந்த சிறுமியோட அம்மா சொல்ற விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் வந்து பர்சனலாக கால் பண்ணாரு, கண்டிப்பாக நாங்கள் உரிய தண்டனை வாங்கி கொடுப்போம். இதெல்லாம் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்தப்பயே வந்து சிஎம் கால் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வந்து அந்த சிறுமி இறந்துட்டோன்னே 7 லட்சத்துக்கு வந்து காசோலை, அதாவது செக் கொடுத்துருந்தாங்க. அது வந்து என் ஹஸ்பண்டே சைன் பண்ணி எடுத்துட்டாங்க, அதுவும் சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, எனக்கு காசு கூட முக்கியம் இல்லை, என் பையனை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிட்டாரு, ஸோ எனக்கு என் பையன் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுமியோட அம்மா வந்து அவங்க வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. இந்த சிறுமியோட அப்பா பையனை கூட்டிட்டு அவர் வந்து அவர் சொந்த ஊருக்கு போயிட்டாரு. ஈவன் இந்த சிறுமியோட ரிச்சுவல் எல்லாமே அவங்க அப்பா சைட்ல இருக்கிற அந்த அவரோட சொந்த ஊர்ல தான் எல்லாமே நடந்தது. இந்த சிறுமியோட அப்பா சைட்ல இருக்கிற ஒரு ரிலேட்டிவ் வந்து பிரஸ் மீட்ல என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுமியோட பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் எடுத்துட்டு வரும்போது அந்த சைன் பண்ணோம், ஃபைனல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சைன் பண்ணுறதுக்கு கூட அவங்க அம்மா வந்து போதையில் இருந்தாங்க, தண்ணியில் அறியாமல் தான் இருந்தாங்க, அதனால தான் அவங்க அப்பா எல்லாத்தையும் எடுத்து செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அவங்க மதர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னதுன்னா, அவங்க சொன்ன விஷயம் என்னதுன்னா, என் சைன் இல்லாம என் மகளோட பாடியை எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் என்னதுன்னா, எனக்கு வந்து அந்த பாடி, என் மகளோட பாடியை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர வேணாம், அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எடுத்துட்டு வர வேணாம் அப்படின்னு ஒரு கருத்தையும் அவங்க வச்சிருந்துருக்காங்க. இது வந்து அவங்க மதர் சைட்ல உள்ள ஒரு விஷயம். அவங்க ஃபாதர் சைட்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க ரொம்ப போதையில இருந்தாங்க,
தன்னை சுற்றி என்ன நடக்குது, ஈவன் சைன் வைக்கிறது அளவுக்கு கூட அவங்க வந்து தெளிவாக இல்லை. இதை வந்து இவங்க சைடில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, அந்த இறுதி சடங்கு செய்யறதுக்கு அவங்களோட ஃபாதர் சைடில் அந்த ஊருக்கு வர சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டதுக்கு கூட அவங்க அம்மா வரல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப 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 கவலையான ஒரு விஷயம். ஒரு 10 வயசு சிறுமிக்கு இது ரொம்ப பெரிய கொடூரமான விஷயம் இது நடந்தது. ஈவன் இதை செஞ்சதே வந்து 2 பொம்பளை பிள்ளைங்களோட அப்பான்னு சொல்லும் போது வார்த்தையே இல்லை, என்னதான் சொல்றது. நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. தெரிஞ்சவங்க கூப்பிடுறாங்க, ஸோ இவங்க வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு தானே, என் ஃப்ரெண்டோட அப்பா தானே, இந்த மாதிரி கூட நம்பி போக முடியாத ஒரு காலகட்டத்துல இருக்கோம். இந்த சிறுமி அவங்க அப்பா கால் பண்ணி எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா, அந்த டைம்ல மேபி ஒரு ஹிண்ட் மாதிரி அவங்க அப்பா கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி இந்த அங்கிள் தான்ப்பா கேட்க சொன்னாரு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி இருந்திருக்கலாம் மேபி. தயவு செய்து நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் உங்க அம்மா அப்பா கிட்ட தெளிவா சொல்லிட்டு போங்க. இன்னும் இந்த கதையில சில விஷயங்கள் ரிவீல் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் நெட்டிசன்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைட் வந்து ரிக்வெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியா இருக்கட்டும், நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளோட பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அடுத்த எபிசோட்ல என்னத்தை பத்தி பேசலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.